இங்கே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், அதாவது சாட்சிகளை விசாரணை பண்ணுறது, கோர்ட் விசாரிக்கிற முறையை பற்றி, நடைமுறையை பற்றி சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 18 கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி அதிநியம்லேயும் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த எவிடன்ஸை வந்து எப்படி எடுக்கணும், விட்னஸை எக்ஸாமின் பண்ணி எப்படி எவிடன்ஸ் வாங்கணுன்றதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நடைமுறை சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், எக்ஸாமினேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது 3 ஸ்டேஜ் இருக்குது. எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். அதாவது சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் இன் சீஃப், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். சீஃப் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க, சீஃப் எக்ஸாமினேஷன் நடந்ததா அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சாட்சியம், கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், டிப்போசிஷன், அதுதான் சீஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கு ரெண்டாவது கட்டம் கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை. அதாவது எதிர்த்தரப்பினர் வந்து இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சில கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை பண்ணி இவர்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறது. அதுக்கப்புறம் ரீ எக்ஸாமினேஷன், இந்த குறுக்கு விசாரணைக்கு பதிலுக்கு அவரே வந்து அவரோட வக்கீலே வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டு ரீ எக்ஸாமினேஷன் நடத்துறது. ஸோ இந்த விசாரணையில் ஒவ்வொரு விட்னஸையும், ஒவ்வொரு எவிடன்ஸையும், பிளெயின்டிஃபையும் சரி, டிஃபெண்டன்ட்டையும் சரி, அவங்கள வந்து இந்த 3 ஸ்டேஜையும் கடந்து தான் வந்தாகும். ஸோ எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். எதிர்த்தரப்பினர் வந்து எனக்கு வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம், இவர் வந்து ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். பட் பேசிக்காக இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரொசீஜர் கோடில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அது பிரகாரம் முன்னாடி வந்து சீஃப் எக்ஸாமினேஷன்றது ஆரம்பத்தில் பண்ணுற விசாரணைன்றது அட்வொகேட் வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லி அது டிப்போசிஷனாக ரெக்கார்ட் பண்ணுற நடைமுறை வந்து முன்னாடி இருந்தது, ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. ஆனால் சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த சீஃப் எக்ஸாமினேஷனே ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக செய்யப்பட்டிருக்கு. அதாவது இவங்க முதல்ல ஒரு அஃபிடவிட் ஒன்று சப்மிட் பண்ணிடுறது, அந்த அஃபிடவிட்டை பேஸ் பண்ணி சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிடுறது அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ணோன்னே இந்த எவிடன்ஸ்லாம் மார்க் பண்ணுற இதெல்லாம் தான் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட் சப்மிட் பண்ணுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கூண்டில் ஏற்றி இந்த அஃபிடவிட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் உண்மைதான் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த அஃபிடவிட்டோட கண்டென்ட்ஸை வந்து ஜட்ஜு படித்து அது ஸ்டெனோ மூலமாகவோ இல்லை டைப்பிஸ்ட் மூலமாகவோ அதை ரெக்கார்ட் பண்ணி, இது நார்மலாக இருக்கிற நடைமுறையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெனோ மூலமாகவோ டைப்பிஸ்ட் மூலமாகவோ அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு அஃபிடவிட் ஃபார்மேட்டில், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஹியரிங் முடியறதுக்கு முன்னாடி அவரை வந்து கையெழுத்து போட்டு போக சொல்லுவோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக இருக்கக்கூடிய நடைமுறை. இது சீஃப் எக்ஸாமினேஷன் வந்து இவர் ஏற்கனவே தயாரித்து கொடுக்குற பிரமாண வாக்குமூலம் மூலமாக நடக்குது. அதனால இந்த சீஃப் எக்ஸாமினேஷனில் வந்து இதனால் நிறைய டைம் வந்து சேவ் ஆகுது. ஏற்கனவே வந்து அந்த அஃபிடவிட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுறோன்றதுனால நிறைய டைம் வந்து சேவ் ஆகுது. ஆனால் இதில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஒரு சில கேள்விகளை வந்து கோர்ட்டை கேட்க முடியாது, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கோர்ட் முன்னாடி சொல்ல முடியாதுன்றது கணக்கு இருக்குது. ஆனால் இந்த சீஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு அஃபிடவிட் மூலமாக கொடுக்குறோன்றதுனால அந்த பிரமாண வாக்குமூலத்தில் இருக்கிறது எல்லாமே இவங்க கொடுக்குற எவிடன்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனாலும் இவங்க கொடுக்குற அந்த சீஃப் ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க அவங்க ரிலை பண்ணி இதில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸையும் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது, அதாவது டிப்போசிஷனாக எடுத்துக்க முடியாது. ஒரு சில விஷயத்தை நீக்கிறதுக்கான ரைட் வந்து ஜட்ஜுக்கிட்டே இருக்குது. ஒரு சில சமயம் இந்த அஃபிடவிட்டையே மாற்றி கொடுக்க சொல்லி கேட்கறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை எப்போ ஏற்படும் அப்படின்னா, கேட்கக்கூடாத கேள்விக்கான பதில், இல்லை சொல்லக்கூடாத ஒரு தகவல், இல்லை அதை சப்மிட் பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்களை வந்து அந்த சீஃப் எக்ஸாமினேஷன் அஃபிடவிட் மூலமாக கொடுக்குறாங்க, ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக கொடுக்குறாங்கன்ற போது இந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் இருக்குது. இதை நான் ரீ எக்ஸாமினேஷன்றது வந்து இவங்களோட தரப்பினரே திரும்பி ரீ எக்ஸாமின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சீஃப் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை முடிஞ்சோடனே ரீ எக்ஸாமினேஷன்றது இருக்குது. சட்டத்தில் சீஃப் எக்ஸாமினேஷன் அஃபிடவிட் மூலமாக தான் நடக்கணுன்றதுனால இவங்க சப்மிட் பண்ணுற அஃபிடவிட் மூலமாக தான் நடக்கணுன்றது இருக்குது. ஆனால் ரீ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் அஃபிடவிட் மூலமாக பண்ணுறது கிடையாது. அது சட்டத்தில் அந்த நடைமுறை கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக திரும்பி குறுக்கு விசாரணை, திரும்பி விசாரணை வந்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான நடைமுறை என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரைட் டு பிகின், ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்குது, அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ஒரு விசாரணையை
ஆரம்பிக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா எப்போவுமே வாதிக்கு தான் உண்டு. பிளெயின்டிஃப்க்கு தான் ஆரம்பிக்கிறதுக்காக கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஒருவேளை வாதி வந்து அந்த பிளெயின்டிஃப் வந்து பிளெயிண்டில் கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் டிஃபெண்டன்ட் வந்து ஒத்துக்கிறாரு அப்படின்னா இந்த பிளெயின்டிஃப் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வழியே இல்லை, அது அவசியமே இல்லைன்னு ஆகிட்டு அவங்களுக்கு அந்த ரைட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. ரைட் டு பிகின் ஆரம்பிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து டிஃபெண்டண்ட்டுக்கு அப்போ போடுறது. இல்லைன்னா டிஃபெண்டன்ட் வந்து பிளெயிண்டில் இருக்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆனால் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினில் மட்டும் ஆர்கியூ பண்ண போகிறேன், இல்லைன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு 2-3 விஷயத்த சொல்லி நான் ஆர்கியூ பண்ண போகிறேன்னா இவங்க டிஃபெண்டன்ட் சைடு வந்து அந்த ரைட் டு பிகின் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் ஏற்கனவே அந்த இஷ்யூஸ்னால் எழுவினா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணுமோ கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவார்னா பிளெயின்டிஃப் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா டிஃபென்ஸ் வந்து அவங்க மொத்த கேஸையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அந்த மொத்த கேஸையும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திரும்பி பிளெயின்டிஃப் வந்து ரீஎக்ஸாமினேஷனில் மொத்த கேஸ் பேஸ் பண்ணியும் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜும் அந்த இஷ்யூஸில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மொத்த கேஸையும் வந்து எதிர்த்தரப்பினர் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாதி தரப்பினர் வந்து மொத்த கேஸையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. இது ரைட் டு பிகின் யார்கிட்ட இருக்குன்றது கணக்கு. வாதினா வாதி, ஒரு சில கேசஸில் டிஃபெண்டன்ட்னா பிரதிவாதி. டிப்போசிஷன், அதாவது இந்த விசாரணைக்கான பதில்களை அந்த பிரமாண வாக்குமூலத்தை ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்க வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த டிப்போசிஷன் கொடுக்குற லாங்குவேஜ் வந்து கோர்ட்டோட லாங்குவேஜில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அது ஒரு வேளை இவருக்கு தெரியாத ஒரு பாஷையில் வந்து அந்த டிப்போசிஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா இன்டர்பிரட்டரை வச்சு இந்த விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டிப்போசிஷன் பற்றி சம்மந்தப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இது ஒரு சில விட்னஸை டிப்போஸ் பண்ணுறது மட்டும் நிறைய ஒரு ட்ரிக்கியான நிறைய விஷயங்கள் இருக்குது. விட்னஸ் வந்து ஒரு சில சமயம் கிடைக்க மாட்டாங்க, ஒரு சில சமயம் ஊரை விட்டு வெளியே போடுவாங்க, ஒரு சில சமயம் அபவுட் டு லீவ் த ஜூரிஸ்டிக்ஷன்னா இமீடியட்டாக டிப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து இந்த கோர்ட்டோட எல்லை வரம்புக்கு வெளியே எந்தனா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இமீடியட்டாக அவரை கூப்பிட்டு டிப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டுக்குள்ளேயே இருக்காருன்னா இமீடியட்டாக வந்து அவர் டிப்போஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சிவில் கேசஸில் மட்டும் இல்லை, கிரிமினல் கேசஸ்லேயே ஒரு சில இந்த விஷயங்கள் அப்ளிகபிள். என்னென்னா இந்த விட்னஸை டிப்போஸ் பண்ணும்போது அவங்க அன்னெசரியான ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட். இது ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒன்று நடந்தது. சம்பத்குமார் வர்சஸ் பெரியநாயக்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ரெப்ரசன்டிங் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஒரு கேஸ். இந்த பர்டிகுலர் கேஸில் A1 to A27 27 அக்யூஸ்டு ஒரு விட்னஸ் வந்து அவங்க வந்து டிப்போஸ் பண்ணுறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்றது. இது கிரிமினல் கேஸு, செஷன்ஸ் கேஸு. இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது. விட்னஸ் டிப்போசிஷனுக்கு வந்து இதை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அடிப்படையாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஹைகோர்ட் வந்து கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. 27 விட்னஸ், அதாவது 27 அக்யூஸ் இருக்காங்க. இந்த 27 அக்யூஸையும் ஒரு 11 பேருக்கு ஒரு அட்வொகேட்டு, மிச்சம் ஒரு 12லேருந்து ஒரு 23 பேருக்கிட்டே ஒரு அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் 24லேருந்து 27 4 பேருக்கு ஒரு அட்வொகேட்டுன்ற மாதிரி பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த முதல் 11 பேருக்கு இருக்கிற அட்வொகேட் வந்து ஒரு நாள் வரல, கடைசி 4 பேருக்கு இருக்கிற அட்வொகேட் வரல. நடுவில் இருக்கிற A12 to A23 அட்வொகேட் வந்து இந்த விட்னஸை வந்து நான் சாட்சிகளை வந்து நான் விசாரணை பண்ண மாட்டேன், மற்றவங்கள விசாரணை பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாட்சி வந்துட்டார் கோர்ட்டுக்கு. இந்த கேஸ் முடிஞ்சு, இந்த வாய்தா முடிஞ்சு, இன்னும் 2 வாய்தா கழிச்சு திரும்பி அந்த சாட்சியை வரவழைச்சதில் 2 தடவையும் வந்துட்டுருக்காரு. இவர் வந்து ஒரு லென்த்தியாக டிப்போசிஷன் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் அவர் வந்து கேள்வி கேட்டு 45 பக்கம் டிப்போசிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறார். இது முடிச்சதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஆரம்பத்தில் இருந்த ஸ்லாட்டு 11வது அக்யூஸ் வரைக்கும் இருந்த கவுன்சில் வந்து கோர்ட்டு பக்கம் வரலன்னு சொல்லி, அன்றைக்கி வந்து வாய்தாக்கு வரலன்னு சொல்லி அவங்களோட டிப்போசிஷன் க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஆனால் திரும்பி ஹைகோர்ட்டுக்கு போய் திரும்பி ரீகால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி கேஸ் நடத்துகிறாங்க. ஸோ இந்த நிலைமையை பார்த்து ஹைகோர்ட் வந்து பாஸ் பண்ண ஸ்ட்ரிக்டான ஒரு அப்சர்வேஷன்ஸு, டிப்போசிஷன் எடுக்கும்போது விட்னஸ் வந்து அன்னெசரி ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகக்கூடாது. இது 45 பேஜ் இந்த எவிடன்ஸை வந்து படித்து பார்க்கும்போது அக்யூசஸ் சாதமாக ஒரு விஷயம் கூட கிடையாது. அது எதுக்கு இத்தனை நாள் வந்து அந்த விட்னஸை வந்து அலக்கடித்து
கோர்ட்டுக்கு நிற்க வச்சு அவர் மேலே கேள்வி கேட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்க வச்சு, ஏன்னா அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் அது தொழில், அவங்க தினமும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிற இடம். ஆனால் இந்த விட்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தொழிலை விட்டுட்டு வரவங்க. ஸோ அவங்கள அன்னெசரியாக அலக்கடிக்கிறது சரி கிடையாது அப்படின்றத தான் நிறைய அப்சர்வேஷன்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி விட்னஸை எப்படி டிப்போஸ் பண்ணுறதுன்றத சம்மந்தமாக இந்த கேஸில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிப்போசிஷன் ஆஃப் விட்னஸஸை எவிடன்ஸை டிப்போஸ் பண்ணுறது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் அந்த பார்ட்டி கோர்ட் அட்டெம்ட் பண்ணி அவருக்கு இந்த கேஸோட வீரியம் முழுசாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் அட்வொகேட் தான் கோர்ட் அட்டென்ட் பண்ணுவார். அவங்களுக்கு லீகல் ஆஸ்பெக்ட்ஸை எதனா ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. திரும்பி ஒரு ரிஃப்ரெஷர் நடக்கும் அந்த பர்டிகுலர் டிப்போசிஷன் நடக்கும்போது. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கோ இல்லை அந்த பார்ட்டிக்கோ விட்னஸ்க்கோ அந்த கேஸோட வீரியம் ஃபுல்லாக தெரியறதுக்கான வாய்ப்பு, அதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபுல்லாக புரியறதுக்கான வாய்ப்பு அப்போ தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அதை அட்வொகேட்டே இந்த கேஸ் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க போகிறோன்னு சொல்லி, இந்த கேள்விகள் அக்செப்டபிள் இல்லையான்னு சொல்லி இதெல்லாம் விட்னஸ்கிட்டேருந்து தேவையான ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். இது சக்சீட் ஆச்சுன்னா இந்த கோர்ட்டுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும், கேஸை பற்றி நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். முக்கியமான ஃபேக்ட்ஸ், அதாவது ரூட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா கேஸே ஜெயிச்சாச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேக்டை ஒரு பார்ட்டியை ஆர்ட்ஃபுல்லாக கேட்குற கேள்வியில் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பற்றி எப்படி கேள்விகளை ஃப்ரேம் பண்ணணுன்றதை பற்றி அடுத்த ஒரு சில வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம், என்ன மாதிரி கேள்விகள் அவாய்ட் பண்ணணுன்றதையும் அடுத்த ஒரு சில வீடியோவில் நம்ம பார்க்கணும்.